இதன் ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை நான் என் விற்க வந்தார். பாவிகளை கொன்று குடித்து விட்டனர். அப்படி என்றால் அரசு எழுந்திருக்கும் சிலம்பு அது ஒன்று என்னுடையது. அதற்கு ஆதாரம் மதுரை பாண்டியா உனது மனைவியின் பழைய சிலுவையோ பழைய முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொட்டை முத்துக்கள். என்னுடைய சிலுவையில விளையும் மாணிக்கங்கள். அப்படியா? அதையும் பார்க்கலாம். தேவி பெற்கொடு. இதோ பார்த்தாயா? அடுத்து மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்ம கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என் மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி அமர்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? மதுரை பாண்டியன் அறந்திடம் அத்தனை மண்ணோடு மண்ணாகி விட்டதா? 1000 எதிர்த்து வந்தாலும் அந்நான்கு தலை குனியாமல் தலை எடுத்து வந்தவன் வீரன் எங்கே? உனது சமூகம் எங்கே? 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 மன்னா, மாசுத்தரமும் மாநிலங்களும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோலதற்கு, மாபாரதம் புரிந்த உனக்கு மலைமுடி எதற்கு? வேல்கள் நாட்டிற்கு அழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெல்கட்ட குரல் எதற்கு? கண்ணகி, உன் கணவன் கொல்வன் அல்ல. ஆறாயிரமான அரசனுக்கு நான் இருக்க நானே கொல்வன். அரசே, அரசே, ஐயோ, நீதி தவற உமது செங்கோலை உன் உயிர் தாண்டி நிமிர்த்து விட்டாய் அரசே. Check 1.